அரசு பள்ளிகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடம் ஓய்வு நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் சாதி ரீதியிலான வன்முறைகளை தடுப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் 18 பக்கம் கொண்ட பரிந்துரைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வழங்கியிருக்கிறார். அதில் கள்ளர், சீரமைப்பு பள்ளிகள், ஆதிதிராவிட நலப்பணிகள் என்ற பெயரில் உள்ள சாதிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மற்ற அரசு பள்ளிகளில் சாதி பெயர்கள் இருந்தால் அவற்றையும் நீக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வகையிலான பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறை என்ற ஒற்றை அமைப்பின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களை சீரான இடைவெளியில் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் சந்துரு தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று ஒரு பகுதியில் அதிகமாக வசிக்கும் சமூகத்தைச் சேர்ந்தவரை அப்பகுதியில் கல்வித்துறை அதிகாரியாக நியமிக்கக்கூடாது என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆசிரியர்களை நியமிக்கும் போது சமூக நீதி தொடர்பான அவர்களின் கண்ணோட்டத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சந்துரு தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்கள் எவ்வகையிலும் சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகளை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.